ஹலோ வியூவர்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சொல்யூஷன் சாப்டர்லேருந்து வாண்ட் ஆஃப் ஃபேக்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கம்பல்சரி இந்த பார்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் எல்லா கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ஐஐடி ஜேஇ நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அண்டு கேவிபிஒய் கொஸ்டின் பேப்பர் இதுலேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும். சொல்யூஷன் சாப்டர்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் வரும். அதில் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வாண்ட் ஆஃப் ஃபேக்டர் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், டீட்டெயிலாக அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சொல்யூஷன் இருக்குது. இந்த சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க? சொல்யூட் மாலிகுலை சால்வெண்ட்டோட டிசால்வ் பண்ணி அந்த சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் நமக்கு அது சால்வெண்ட் என்னன்னு தெரிஞ்சிருது, பட் சொல்யூட் என்னன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணலான்னா, அது அந்த சொல்யூஷன் எடுத்து இந்த ஒன் ஆஃப் த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி, என்னென்ன காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது? ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், elevation of boiling point, depression in the freezing point and osmotic pressure. இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்டலாக இதனுடைய இந்த சொல்யூட்டோடைய மோலார் மாஸை நம்ம கால்குலேட் பண்ணலாம். மோலார் மாஸ் தெரிஞ்சாலே ஈஸியாக நம்ம அந்த காம்பவுண்ட் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட மெயின் அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு ஃபைண்ட் த மோலார் மாஸ் ஆஃப் நான் வாலடைல் சொல்யூட் யூஸிங் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட். ஸோ இந்த மாதிரி காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி மோலார் மாஸை கால்குலேட் பண்ணுற வேல்யூஸும் தியோரிட்டிக்கலாக இருக்கிற வேல்யூஸ்க்கும் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும். எப்போ அப்படின்னா, அந்த சொல்யூஷன் டைலூட்டட் சொல்யூஷனாக இருக்கிற வரைக்கும் தான். சப்போஸ் அதில் நம்பர் ஆஃப் சொல்யூட்ஸை இன்க்ரீஸ் பண்ணோன்னா, அதாவது அதோட கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணோன்னா, இந்த வேல்யூஸ் எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மோலார் மாசஸ் ஆஃப் சொல்யூட்டை. ஸோ அதோட வேல்யூ தியோரிட்டிக்கல் வேல்யூவோட மேட்ச் ஆகாது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சொல்யூட் மாலிகுல்ஸ்குள்ளார, அதாவது கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனில் சொல்யூட் மாலிகுல்ஸோட அசோசியேஷனோ ஆர் டிசோசியேஷனோ நடக்க சான்சஸ் இருக்குது. மோலார் மாசஸ் ஆஃப் சொல்யூட்ஸ் சேமாக இருக்காது. ஆனால் டைலூட்டட் சொல்யூஷன்ஸில் இதெல்லாம் நடக்காது. ஸோ அதனால் அந்த தியோரிட்டிக்கல் வேல்யூவும் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூவும் மேட்ச் ஆகும். இதனால் நம்ம கால்குலேட் பண்ணுற மோலார் மாஸோட வேல்யூ ஒன்று இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை டிக்ரீஸ் ஆகலாம். அது காரணம் இப்போ சொன்னது தான், ஒன்று அசோசியேஷன் இல்லை டிசோசியேஷன் ஆஃப் சொல்யூட் மாலிகுல்ஸ். இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு வாண்ட் ஹாஃப்ன்றவர் என்ன பண்ணார்னா, ஒரு டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணார். தட் இஸ் ஐ. அந்த டேர்மை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வாண்ட் ஹாஃப் ஃபேக்டர்னு சொல்கிறோம். இந்த வாண்ட் ஹாஃப் ஃபேக்டர் ஐயை நம்ம எப்படி சொல்லலாம்னா, த ரேஷியோ பிட்வீன் த நார்மல் மோலார் மாஸ் அண்ட் அப்நார்மல் மோலார் மாஸ். இன்னொரு மெத்தட் என்னென்னா, த ரேஷியோ பிட்வீன் அப்சர்வ்டு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டு கால்குலேட்டட் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இன்னொரு மெத்தடில் என்ன சொல்லலாம்னா, வாண்ட் ஆஃப் ஃபேக்டர் ஐ இஸ் த ரேஷியோ பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பார்ட்டிக்கல் ஆஃப்டர் டிசோசியேஷன் ஆர் அசோசியேஷன் அண்டு டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பிஃபோர் டிசோசியேஷன் ஆர் அசோசியேஷன். இப்போ வாண்ட் ஆஃப் ஃபேக்டர் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வாண்ட் ஆஃப் ஃபேக்டரோடைய மெயின் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸோட ஃபார்முலா இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷருக்கு P10 மைனஸ் P1/P10 இஸ் ஈக்குவல் டு N2/N1. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலாவை ஐயோட மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் N2/N1ஓட ஐ மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணுற மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட்டோ தியோரிட்டிக்கல் மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட்டோ ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். தட் இஸ் ஃபார் எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட்க்கு டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு kb into m. Similarly, for a depression freezing point, the formula will be changed as delta Tf is equal to I into Kf into m, and then osmotic pressure pi is equal to ICRT.
இப்போது மாலிகூல்ஸ் எப்படி டிசோசியேட் ஆகுது, அதுக்கு வாண்டர் ஹாஃப் ஃபேக்டர் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே சிங்கிள் மாலிகூல் டபுள் மாலிகுலாக, அதாவது 2 மாலிகூல்ஸாக டிசோசியேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சிங்கிள் மாலிகூல் சோடியம் குளோரைடாக இருந்ததுன்னா அது Na+ அண்டு Cl- அயான்ஸாக டிசோசியேட் ஆகும். அப்படி டிசோசியேட் ஆகிறப்ப அதோட ஆல்ஃபா வேல்யூ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலான்னா I-1/n-1 ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் நம்ம டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணியும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். அது நம்ம பின்னாடி சம்ஸ் சால்வ் பண்ணுறப்ப நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நம்ம NaClக்கு என்ன வாண்டர் ஆஃப் ஃபேக்டர் வரும்னு பார்க்கலாம். இப்போ வாண்டர் ஆஃப் ஃபேக்டருக்கு ஃபார்முலா, தேர்ட் ஃபார்முலா என்ன பார்த்தோன்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பார்ட்டிக்கல் ஆஃப்டர் டிசோசியேஷன் ஆர் அசோசியேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பிஃபோர் டிசோசியேஷன், இல்லையா? ஸோ இங்கே டிசோசியேஷன் ஆகுது. ஆஃப்டர் டிசோசியேஷனில் மாலிகூல்ஸ் Na+, 1 mole of Na+ அண்டு 1 mole of Cl- அயான்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ டோட்டலாக 2 moles ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி பிஃபோர் டிசோசியேஷனில் 1 mole ஆஃப் சோடியம் குளோரைடு இருக்குது. இப்போ இந்த வேல்யூஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 2/1 வரும். ஸோ டிசோசியேஷன் ஆஃப் சோடியம் குளோரைடுக்கு வாண்டர் ஆஃப் ஃபேக்டர் வேல்யூ இஸ் 2/1 = 2. இப்போ மாலிகூல் அசோசியேட் ஆகிறப்ப ஐ வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 மாலிகூல்ஸ் கம்பைன்ட் ஆகி சிங்கிள் மாலிகுலாக ஃபார்ம் ஆகுது, தட் இஸ் டைமராக ஃபார்ம் ஆகுது. எக்ஸாம்பிள் இஸ் அசோசியேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இன் பென்சின். இப்போ பென்சின் சால்வெண்ட்டில் அசிட்டிக் ஆசிட் டிசால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு 2 மாலிகூல்ஸ் கம்பைன்ட் ஆகி டைமர் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் சிங்கிள் மாலிகுலாக கன்வெர்ட் ஆகும். இதுக்கு ஆல்ஃபா வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலான்னா 1 - I × n/n-1 என்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதோட ஐ வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் எப்படி கால்குலேட் பண்ணலான்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பார்ட்டிக்கல் ஆஃப்டர் அசோசியேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பார்ட்டிக்கல் பிஃபோர் அசோசியேஷன். ஸோ பிஃபோர் அசோசியேஷனில் உங்களுக்கு 2 மாலிகூல்ஸ் இருக்குது. ஆஃப்டர் அசோசியேஷனில் 1 மாலிகுல் ஆஃப் டைமர் இருக்குது. அப்போ 1/2 = 0.5 வரும். ஸோ அசோசியேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இன் பென்சீனுக்கு ஐயோட வேல்யூ பார்த்திங்கன்னா 0.5. இப்போ நம்ம வாண்டர் ஆஃப் ஃபேக்டர்னால் என்ன, அது எப்படி கால்குலேட் பண்ணலாம், அதை எப்படி கால்குலேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், அது எப்படி ஐ வேல்யூ அசோசியேஷன் அண்ட் டிசோசியேஷனுக்கு எப்படி கால்குலேட் பண்ணலான்றதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு இது ரிலேட்டடாக சம்ஸ் பார்க்கலாம்.